எடுங்க. இல்லை இல்லை கவலைப்படாங்க. என்ன மீறி எதுவும் நடக்காது, கவலைப்படாங்க. சார் மறைஞ்சு நிற்கிறாரு, அதான் பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி, டைமண்ட் சிட்டி இலை மற்றும் இணையர்கள் கிளப் இரண்டும் இணைந்து நடத்தும் மற்றும் நமது 18 ரோட்டரி சங்கங்களான திருச்சிராப்பள்ளி, ரோட்டரி கிளப் ஆஃப் ரிவர் டவுன், மெட்ரோபாலிட்டன், நெக்ஸ்ட் சான்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் ட்ரீமர்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் மெஜஸ்டிக், ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் டைனமிக், ரோட்டரி கிளப் ஆஃப் ராயல், ரோட்டரி கிளப் ஆஃப் டென்ட்ரல், ரோட்டரி கிளப் ஆஃப் ஃபீனிக்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் டிசி குயிட்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் ஐ டொனேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் ஜம்புகேஸ்வரம். ஸோ இந்த 18 சங்கங்கள் இணைந்து இன்னைக்கு சர்விக்கல் கேன்சர் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் நடத்துகிறோம். ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய விஷயங்கள் அவேர்னஸஸ் கொடுக்குறாங்க. இந்த ரோட்டரி முன்னெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரோட்டரியோட முக்கியமானதே நோய் ஒழிப்புன்னு தான். ஸோ ரோட்டரியோட முக்கியமான சாராம்சமே போலியோ ஒழிச்சதுங்கிறது ஒரு பெருமை ரோட்டரிக்கு இருக்கு. இப்போ இந்த கேன்சர் ஒழிப்புங்கிறதுக்கான இதையும் முன்னெடுத்திருக்கு. ஸோ இருக்கிற கேன்சர்லேயே 100% முன்கூட்டியே கண்டறிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும்தான். அதனால அதுக்கான முன்னெடுப்பை தான் இந்த ரோட்டரி சங்கங்கள் இன்னைக்கு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆண்டவர் காலேஜோட இணைந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றியான விவரத்தை நமது டாக்டர் அவர்கள் உங்களிடம் பேசுவார். வணக்கம், நான் டாக்டர் கோவிந்தராஜ், ஹர்ஷமித்ரா புற்றுநோய் மருத்துவமனையோட நிர்வாக இயக்குனர் மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு சர்வைக்கல் கேன்சர், அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பேரணி ரோட்டரி சங்கங்களோட இணைந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். சர்வைக்கல் கேன்சர்ங்கிறது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கேன்சர். பெண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோய்களில் இரண்டாவது முக்கியத்துவம் கேன்சர். முதல் கேன்சர் பிரஸ்ட், அதுக்கு அடுத்தது சர்வைக்கல் கேன்சர். முன்னாடி சர்வைக்கல் கேன்சர் தான் ரொம்ப காமனஸ்ட் கேன்சராக இருந்தது. இப்போ பிரஸ்ட், அதுக்கு அடுத்தது சர்வைக்கல் கேன்சர். பட் ஸ்டில் சர்வைக்கல் கேன்சரோடைய இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே ஒவ்வொரு வருடமும் 75,000 பெண்கள் இறக்குறாங்க. ஒவ்வொரு 7 நிமிடத்துக்கும் ஒரு பெண் சர்வைக்கல் கேன்சரால் இறந்து போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காமனாக இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, சர்வைக்கல் கேன்சர் நம்மளால முற்றிலும் அதை ஒழிக்கக்கூடிய ஒரு கேன்சர். எல்லா கேன்சரையும் அப்படி நம்ம தீர்மானமா இப்போதைய நிலைமையில சொல்ல முடியாது. ஆனா சர்வைக்கல் கேன்சர் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று சர்வைக்கல் கேன்சரை வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கக்கூடிய மிக எளிமையான டெஸ்ட் ஒன்று இருக்கு, பாப்ஸ்மியர் டெஸ்ட்னு. அதுக்கப்புறம் இப்போ அண்மை காலமாக சர்வைக்கல் கேன்சரை தடுக்கக்கூடிய புற்றுநோயும் தடுப்பூசியும் இருக்கு. இந்த தடுப்பூசியும் ஏர்லி டிடெக்ஷன் டெஸ்ட்டும், இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது இந்த கேன்சரை கண்டிப்பா கம்ப்ளீட்டா ஒழிச்சிடலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் சர்வைக்கல் கேன்சர் புற்றுநோயை கண்டிப்பா ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை WHO உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது. அது இந்தியாவையும் அதுல பங்கேற்கிறதுக்கான தீவிர முயற்சியில நம்ம ஈடுபட்டு, இந்தியா சார்பாக, இந்திய அரசாங்கம் சார்பாகவும் இதற்கான முன்னெடுப்புகள் நடத்திட்டு வருது. அந்த வகையில் ரோட்டரி இதை கையில் எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த சமூகத்துக்கு. ஏன்னா ஏற்கனவே நோய் தடுப்பு, நோய் ஒழிப்புகள்ல ரோட்டரியோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்கு. இப்போ சர்வைக்கல் கேன்சரையும் கண்டிப்பா ஒழிச்சிட முடியும். உலக சுகாதார மையத்தோட டார்கெட் என்ன அப்படின்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் 90% பெண்கள், அதாவது நம்ம நாட்டு மக்கள் தொகையில 90% பெண்கள் இந்த சர்வைக்கல் கேன்சரோடைய ஏர்லி டிடெக்ஷன், அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை பண்ணிருக்கோம். அடுத்தது 70% நம்மளுடைய இந்திய பெண்கள் தடுப்பூசி போடணும். இன்னொரு 90% பெண்கள் கருப்பை வாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கும். ஸோ இது 90-70-90 அப்படிங்கிற கேம்பெயின் சொல்றாங்க பை 2030. இப்போ இது 2020ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சது. இப்போ ஆல்ரெடி 5 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகளுக்குள் கருப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் இந்தியாவிலிருந்து ஒழிக்க முடியும். அதற்கு இது போன்ற ஒரு முன்னெடுப்புகள் மிக முக்கியமாக இருக்கு. இன்றைக்கு அந்த சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் ரேலி சிறப்பாக நடந்திருக்கு. நிறைய மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்தியாவில் புற்றுநோயை, அதாவது கருப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் ஒழிக்கணும்.